ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் குழம்பு வில்லேஜ் சைடில் செய்கிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மசாலா எல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்க போகிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம், குக்கிங் டைம் 30 மினிட்ஸ் ஆகும். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கையை வச்சு எல்லா பீஸ்லேயுமே வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம வந்து இதை ஊற விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் எதுவுமே வராது. 15 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாம். இதுக்கு வந்து மல்லி விதை, மிளகு, சோம்பு, சீரகம், வெள்ளை உளுந்து, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு வறுக்கும்போது என்னென்ன அளவுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைம் சொல்கிறேன். எண்ணெய் விடாமல் வெறும் கடாயில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, இது வந்து குழம்புக்கு நல்ல மணத்தையும் கொஞ்சம் திக்னஸையும் கொடுக்கும். அதுக்காக சோம்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடைசியில் வந்து நம்ம ஜீரகத்தை சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். எல்லாத்தையுமே வந்து மிதமான தீயில் கருகிடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மசாலா பண்ணிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் 200 கிராம் வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்துக்கு அப்புறமா பூண்டு பற்கள் ஒரு 6லேருந்து 8 பூண்டு பல் சேர்த்திக்கோங்க. இஞ்சியை வந்து வதக்க வேண்டாம், அரைக்கும் பொழுது நம்ம சேர்த்துனா போதும். இதிலையே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இதே எல்லாத்தையுமே வந்து நம்ம வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி மிளகு கூட இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல வந்து நம்ம மல்லி மிளகு வறுத்ததை மிக்சியில் போட்டு 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்மளுக்கு மசாலா. இப்போ இடித்து வச்சுருக்கிறதுல நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சையாக போட்ட இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு வலுவலுன்னு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, உப்பு. சிக்கனை வந்து மேரினேட் பண்ணதை கழுகி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு பண்ணிடலாம். பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் கீறி வச்சுருக்கிறத போட்டு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் நல்லா பழுத்தது. நான் ஒரு தக்காளி பழம் பெருசாக எடுத்திருக்கேன். இதுவும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து தக்காளி சாறு பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்திக்கலாம். தக்காளி கரைஞ்சிடுச்சு. சிக்கனில் இருக்க தண்ணியை வந்து சுத்தமாக கையில் பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புல சேர்த்திக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே சிக்கனில் நல்லா படுற மாதிரி கலக்கி விட்டுட்டு 5 நிமிஷம் போல் சிக்கன் ஒயிட் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்திக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா குறைச்சிக்கோங்க, இல்லை கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்புறமா உப்பு சேர்த்திட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட்டுக்கல் ஆட்டுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து இதுக்கப்புறமா மூடி போட்டு சிம் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வேகறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளிப்பு பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட தான் வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கன் எல்லாமே வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம்.
காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா காரம் நல்லா தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து குழம்புல சேர்த்திட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி பரிமாறிடலாம். சூடான சாதத்துக்கு கூட இந்த குழம்பு வந்து ரொம்ப வாசனையாகவும், இன்ஸ்டன்ட் மசாலா எதுவுமே கலக்காமல் நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.